மாறன் கண்மணி சப்போர்ட் பண்ணதை நினச்சி சந்தோஷமாக சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே இதை இப்படியே இது பண்ண விஜய் ஏதோ ஒன்று மறைக்கிறா, என்னமோ குட்டி போட்ட பூனை மாதிரி போயிட்டு வந்துட்டான். அன்றைக்குள்ள டீ அத்தனை வாட்டி போட்டுட்டு வந்தால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஸ்டோர் ரூம்லேயே அடிக்கடி சத்தம் கேட்குது. அது யாரோ ஆள் இருக்காங்க மட்டும் எனக்கு தெரியுது. அதை போய் பிடிக்கிறதுக்கு போகலான்னு போனப்போ தான் அந்த விஜய் திருடன்னு கத்திட்டா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அவளை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம நாளைக்கு அந்த மொத்த இதுவும் வந்துட்டு முடிக்கணும். அது முடிச்சான்னா தான் சந்தோஷமாக இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், வியாபாரத்தை பார்க்கலான்ற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே சொல்லிடுறாரு. மறுநாள் வந்துட்டு எல்லா ஆர்டரும் வருது. இவங்க சொன்னிருந்த அந்த துணியெல்லாம் வேனில் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாத்தையும் இறக்கி வைக்க சொல்லி மாறேன்னு சொல்ல, கடையில் பத்தாதே, சின்ன கடையாக இருக்கே, இந்த இடத்துல சரக்கு நிறைய அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணலான்னு வீராவும் மாறனும் யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டாக அவங்க அத்தை வராங்க. நம்ம அப்பா கடை தான் இருக்கே, அங்கே கொண்டு வந்து இது இறக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு மாறன்னு சொல்கிறாங்க. அமைதியாகிட்டா, உனக்கு நீ பிழைக்கிறதுக்காக தான் பண்ணுற, அதுக்காக அங்கே அது கூட பண்ணக்கூடாதுன்னு யாரா சொன்னாங்களா? நான் அப்பா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், நான் பேசிக்கிறேன், நீங்கள் அங்கே எடுத்துன்னு போய் இறக்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அங்கே எடுத்து போய் சரக்கு எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே போகிறாங்க. மாறனும் தயங்கி அங்கே வந்து போகிறாரு. சரக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு பொட்டியை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு மாறன். வீரா வந்துட்டு சரி நான் காலேஜ் கிளம்புறேன், அப்படியே ஒரு சவாரி இறக்கி விட்டுன்னு ஆட்டோவில் கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு மாறன். ஓ இதை பண்ணுறாங்களா, இது எப்படியாவது வந்துட்டு இதை கெடுக்கணுமேன்ற மாதிரி விஜய் யோசிச்சுட்ருக்காங்க. கரெக்டாக இன்ஸ்பெக்ஷனுக்காக அந்த குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க வந்துட்டு செக் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்ருக்க, டீ இருந்தாங்க எடுத்துங்கன்னு சொல்லிட்டு விஜய் டீ எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்து, ராகவன் கரெக்டாக அந்த பொட்டி ஓப்பன் பண்ணிக்கிட்ட நின்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட டீ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்க நேரமாக பார்த்து ராகவனை கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுருவாங்க. ராகவன் போயிட்டு டீ அந்த தூளை கொட்டிடுது. பதறி போயிடுறாங்க. கரெக்டாக அந்த ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ராமச்சந்திரன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இப்படி கொட்டிச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க. இது வரைக்கும் எடுத்து வச்சலாமான்னு யோசிக்க, கரெக்டாக அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணலாமான்னு கேட்டுடுறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒரு பாக்ஸை செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பாக்ஸ், அதாவது இந்த ஓப்பன் பண்ணியிருக்க பாக்ஸை பிரித்து பார்க்குறாங்க. டீ கரையெல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே என்ன மாறி தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி தான் எல்லா இதுலேயும் இருக்குமா? இல்லை சார், இது தெரியாமல் இப்போ தான் நடந்துச்சு, சாரி சார். மிச்சத்தெல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்கும். ஒரு இதுக்கு ஒரு பனை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். இதுக்கு மேலெல்லாம் செக் பண்ண வேண்டியதில்லை. அவங்க குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குமோ, இன்னும் என்ன நல்லா இருக்குமோ, இதெல்லாம் தேவையே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு பேசுறதை பாருங்க. எதுவும் பற்றியெல்லாம் பேசாதீங்க. மாறன் ஒரு பக்கம் கோவமாக சொல்ல, உங்கள் கான்ட்ராக்டே நான் கேன்சல் பண்ணுறேன், எங்களுக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் மாறன் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. சாரிடா தெரியாமல் நடந்துச்சுன்ற மாதிரி ராகவன் மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறமா இதுக்கு தான் தேவையா, எவ்வளோ பணம் ஆச்சுன்னு சொல்லு, நம்ம போய் இது செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இவர் பணம் வாங்கியிருக்க இடத்துல வந்துட்டு உடனே கொடுத்தாகணுன்ற மாதிரி கட்டாயன்ற மாதிரி மாறன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு கோவமாக வந்துட்டு மாறன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வள்ளி வந்து என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்படி நடக்குது, ராகவா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கூடாதான்னு சொல்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே முழிக்கிறாங்க. மாறனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே வீரா போயிட்டே இருக்கும்போது ஒரு சவாரி ஏற்றத்துக்கு பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக எதிர்க்க வந்துட்டு அந்த விஜய் கூட கேமராவில் பேசிகிட்டு இருந்தால் அந்த ஆளை பார்க்குறாங்க. இவன் தானே பேசிகிட்டு இருந்தான், அப்போ இவனை கண்டுபிடிச்சா யார் பேசிகிட்டு இருந்து தெரிஞ்சிடும், ஆனால் ஆக்சிடென்ட்க்கு யார் காரணம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது தான் வந்துட்டு மாறன் எதிர்க்க வேகமாக வர அவரை இடிச்சிடுறாங்க. சாரிடான்னு சொல்கிறாங்க. உடனே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடும். உனக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது, முதல்ல கூட நீ எதையும் இது பண்ண தேவையில்ல அப்படி இப்படின்னு கோவப்பட்டு பேசியிருக்காரு. இல்லைடா, அது வந்து நான் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி, என்ன நீ காலேஜுக்கு போய் படிப்புன்னு பார்த்தா இங்கே சுற்றிட்டு இருக்கியா, உனக்கு விருப்பம் இல்லைனா போய் சொல்ல வேண்டானே, நான் எதுவும் ஆசைப்படாமல் இது பண்ணலாம் அப்படி இப்படின்றாங்க. நீ ஏன்டா இது பண்ணுற, இப்போ எதுக்கு நீ வியாபாரத்தை விட்டு இங்கே வந்திருக்க, குவாலிட்டி செக் வந்திருப்பாங்களேன்னு சொல்லி கேட்க, என்கிட்ட 10 பைசா இல்லை பணம் பேக்கெட்டில், அதான் பிச்சை எடுக்குதுக்கா அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறாரு. என்னடா ஆச்சு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுடா, நான் எதுக்காக இதை பண்ணேன்னா அப்படின்னு சொல்ல வராங்க. எதையுமே அவர் கேட்குற நிலமையிலே இல்லை. கோவமாக வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்த சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சரி வீராவுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க டக்குன்னு. அப்புறமா கடையில் வந்துட்டு ஒரு நோட்டீஸோட அவங்க அண்ணன் கூட ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வர ஆட்டோவோடு வராங்க வீரா. நோட்டீஸில் வந்துட்டு 50% டிஸ்கவுண்ட்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. வந்த சரக்கெல்லாம் எடுத்து ஆட்டோவில் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் எடுத்து வச்சுறாங்க. எதுக்காக வீரா இதுன்னு சொன்னோன்னா நோட்டீஸ் எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறாங்க. இதை வச்சு பணத்தை வாங்கிட முடியுமா, நஷ்டம் தானே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்போதைக்கு இருக்கிற வாங்கின கடனை அடைக்கணும், அதுதான் என்னோடய வேலை அப்படின்ற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆட்டோக்காரங்கெல்லாம் தயங்கி, எனக்கு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி பழக்கம் இல்லைம்மா, ஆட்டோ தானே ஓட்டியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே,
இப்போ ரூ. 100 துணின்னா அது 50% டிஸ்கவுண்ட், அது பாதி விலை கொடுங்க, ரூ. 50 கொடுங்க. ரூ. 200 துணின்னா ரூ. 100 கொடுங்க, அந்த மாதிரி தான், அவ்வளோதான். பணம் மட்டும் வாங்கி வச்சுங்க, ஆட்டோக்கான பணத்தை வந்துட்டு நான் ஈவினிங் கொடுத்துறேன், வீட்டில் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் மாறன் கிட்ட சொல்கிறாங்க, என்னால் யாரும் வந்து நடு தெருவில் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாறன் சொல்லிட்டு வந்திருப்பாரு, உன்னால் தான் பிஸ்னஸ் பண்ணுறான், அது இதுன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருப்பாங்க. என்னால் யாரும் நஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா வீரா இப்படி சொல்கிறான்ற மாதிரியும் அவங்க அத்தை கேட்டுட்ருக்காங்க. நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா நீ இப்படி பண்ணுற, உனக்கு வந்துட்டு அவன் தாண்டா எல்லாமே, இப்போ கண்டிப்பாக பணத்தோடு தாண்டா வீட்டுக்கு வருவா, எப்படி அண்ணனுக்கு அண்ணி இருந்தாங்களோ அந்த மாதிரி உனக்காவடா, இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்லாத, உன் வாயால் தான் கேட்டு போகிறேன் அப்படின்னு கோவமாக திட்டுறாங்க. அப்புறம் வீரா வந்துட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.